Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard physicsல இந்த பப்ளிக் எக்ஸாம்ல 90 மார்க்ஸ் எப்படி எடுக்கலாம் அவுட் ஆஃப் 100க்கு அப்படின்ற ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் சொல்லி தர போறேன். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படிதான் இந்த மாதிரியான பல வீடியோஸ் நம்ம ஃபியூச்சர்ல போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போ 12th ஃபிசிக்ஸு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறது 70 மார்க்கு, ப்ராக்டிக்கல் 30 மார்க்கு, சரியா? ஸோ இந்த 70 மார்க்குக்கு 60 மார்க் எடுக்கிறது எப்படி? இந்த ப்ராக்டிக்கல் 30ஐயும் சேர்த்தோன்னா 100க்கு 90 மார்க் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரிலாம் படித்தா நம்ம இப்படிலாம் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சென்டம் நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இது சென்டம் ஸ்கோரிங்கான டிப் கிடையாது, சரியா? இது 90 மார்க் அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான டிப் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்க்கறதுக்கு முன்னால உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 மார்க் கொஷின் 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. 15 into 1 15 மார்க்ஸ். தென் 2 மார்க் கொஷின்ஸ் 6 கொஷின்ஸ் எழுதுவீங்க, 12 மார்க்ஸு. இதில் ஒரு கொஷின் கம்பல்சரி கொஷின் வரும். அப்புறம் 3 மார்க் கொஷின் 6 3 மார்க் கொஷின்ஸ் எழுதுவீங்க, 18 மார்க்ஸு. இதுலேயும் ஒரு கொஷின் வந்து நமக்கு கம்பல்சரி கொஷின் வரும். 5 மார்க் கொஷின் 5 கொஷின் எழுதணும். 5 into 5 25 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் வரும். நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறது இந்த 70 மார்க்ஸ் தான். இந்த 70க்கு 60 மார்க்ஸ் நம்ம எப்படி எடுக்கணும், ப்ளஸ் 30 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் சேர்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் 100க்கு 90 மார்க்ஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாப்டர் 1லேருந்து சாப்டர் 11 வரைக்கும் டோட்டலாக நமக்கு 11 சாப்டர்ஸ் இருக்கும். 12th சாப்டர்லேருந்து மேக்ஸிமம் நமக்கு எந்த கொஷின்ஸுமே வந்து கேட்கறது கிடையாது. ஸோ அதனால் வந்து 11th சாப்டர் நம்ம பெருசாக நம்ம படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 10 சாப்டர்ஸ், இந்த 10 சாப்டர் தான் நமக்கு முக்கியமானது. இந்த 10 சாப்டரில் நான் சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் எது எது அப்படின்ற இதில் இருந்தால் நமக்கு அதிகமான கொஷின்ஸ், அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கேட்கக்கூடியது. அது எந்தெந்த சாப்டர் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இதில் நமக்கு சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7, தென் சாப்டர் 8. பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 2 4 6 சாப்டர்ஸ். டோட்டலாக இருக்கக்கூடிய 11 சாப்டரில் இந்த 6 சாப்டர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். ஆல் கொஷின்ஸ், புக் பேக் கொஷின், இன்டீரியர் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம போகக்கூடாது. இந்த சாப்டர்ஸ் பொறுத்த வரைக்கும், இந்த 6 சாப்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். ஒரு சின்ன டாபிக் கூட ஒமிட் பண்ணாமல் எல்லா கான்செப்டுமே நம்ம தரோவாக இருக்கணும் இந்த 6 சாப்டர்ஸில். இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எது? சாப்டர் 3, சாப்டர் 4, சாப்டர் 9, சாப்டர் 10 அண்ட் சாப்டர் 11. இந்த 5 சாப்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 5 சாப்டர்ஸில் நம்ம வந்து சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு சாப்டர்லையும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு எல்லா சாப்டர்ஸ்க்குமே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸில் புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்கும், இன்டீரியர் கொஸ்டின்ஸும் இருக்கும். ரெண்டுமே நம்ம கலந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 சாப்டர்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கிறோம். இந்த 6 சாப்டர்ஸில் எல்லா கொஸ்டின்ஸுமே படிக்கிறோம், புக் பேக், புக் இன்டீரியர் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இது கூட சாப்டர் 1ல இருந்து
சாப்டர் 11 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்னுடைய புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ், எல்லா புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸும் தரவா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது எல்லா சாப்டர்லையுமே. ஸோ அது எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம தரவா இருக்கணும். பிளஸ் இப்போ நமக்கு நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி அதுல நம்ம கேட்டிருக்கக்கூடிய கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ், நிறைய டெஸ்ட் வச்சிருக்காங்க, நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் எக்ஸாம், மிட்டம், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸில் நடந்த அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரெஃபர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ், கிரியேட்டிவ் 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தரோவா படிச்சுக்கிறோம். சரியா? இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா புக் பேக் 1 மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க் கொஷின் மினிமம் நமக்கு 8 கொஸ்டின்ஸ் வந்துடும், குறைஞ்சபட்சம் 8 கொஸ்டின். நம்ம இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் நிறைய கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி படிக்கும்போது நம்மளால கண்டிப்பா 13 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட முடியும். அவுட் ஆஃப் 15க்கு புக் பேக் மட்டும் படிச்சீங்கன்னா 8, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி அதனுடைய கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சோம்னா 13 1 மார்க் கொஸ்டின் சொல்ல முடியாது, 15 கொஸ்டின்ஸ் கூட நம்ம அட்டன் பண்ணலாம். நம்ம மினிமமே வச்சுக்கிறோமே 13 கொஸ்டினே வச்சுக்கிறோம். 2 மார்க் கொஸ்டின்ல நம்ம 6 2 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம், 12. சரியா? நம்ம இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இதுல எல்லா கொஸ்டின்ஸும் படிக்கும். அதே போல 3 மார்க் கொஸ்டின்ஸ் 6 3 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். தென் 5 மார்க் கொஸ்டின்ஸ் 5 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். இப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ ஆச்சு மார்க்கு? ஒரு 2 மார்க்ஸ் மட்டும் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம்னா 68 வரும்னு நினைக்கிறேன் அவுட் ஆஃப் 70. ப்ளஸ் ஒரு 30 மார்க்ஸ் இன்டர்னல் சேர்த்தோம்னா 98 மார்க்ஸ் நீங்கள் அவுட் ஆஃப் 100க்கு ஸ்கோர் பண்ணிட முடியும். முடிஞ்சால் நம்ம சேனலில் கூட இந்த கிரியேட்டிவ் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ முடியாது, பட் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நான் கலெக்ட் பண்ண முடிஞ்சால் கலெக்ட் பண்ணி கூட தரேன். சரியா? ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய இந்த மார்க் வாங்குங்க. 90லேருந்து 98 மார்க். நான் மேக்ஸிமம் 98 போட்டிருக்கேன். உங்களால் கண்டிப்பாக 90 மார்க்ல இருந்து 98 மார்க் வரைக்கும் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா. இந்த ஸ்ட்ராட்டஜியை சாப்டர் 1 2 5 6 7 8 ஃபுல்லாக படிக்கிறோம். புக் பேக்னு எல்லா கொஸ்டின்ஸுமே படிச்சுக்கிறோம். சாப்டர் 3 4 9 10 11ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், புக் இன் அண்ட் புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் தரவு பண்ணிக்கிறோம். படிச்சுட்டு சாப்டர் 1லேருந்து 11 வரைக்கும் புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கிறோம். ப்ளஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்னுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கிரியேட்டிவ் 1 மார்க் கொஸ்டின்ஸும் படிச்சுக்கிறோம். இப்படி படிச்சிட்டோம்னா நம்ம 1 மார்க் கொஸ்டின் குறைஞ்சபட்சம் 13 கொஸ்டின் அட்டன் பண்ணிட முடியும். 2 மார்க் 12 மார்க், 3 மார்க் 18 மார்க், 5 மார்க் 25 மார்க். ஸோ டோட்டலாக 70க்கு 68 மார்க்கு, 100க்கு 98 மார்க்கு. அப்போ 90லேருந்து 98 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க. அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.